ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரிவிஷனில் நடந்தது. ஆல்ரெடி உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25 லெசனில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 12 1 மார்க் அப்படிங்கிறது உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சதாகும். மற்றபடி 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை வீடியோ சொல்லும் போதே உங்களுக்கு தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய செலக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கடல் நீரில் நீந்துவது ஆற்றில் நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்தது தான். அடுத்து பிளம்மிங்கின் இடக்கை விதியை கூறுக. மற்றபடி கோடிட்டிடத்தை நிரப்புக. ஒன் வேர்டு எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். அதேமாதிரி சூப்பர் சோனிக் வேகம் என்றால் என்ன, அது ஒன்று படிச்சுக்கோங்க. பதங்கமாதல் என்றால் என்ன, பாரிஸ் சாந்தியினுடைய பயன்கள். ஆல்ரெடி நான் ஏற்கனவே அப்டேட் பண்ண கொஸ்டின்ல இதே கேள்விகள் மட்டும்தான் இருந்தது. அதுமாதிரி கொட்டும் செல்கள் என்றால் என்ன. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டு எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அதை ஆன்சர் பண்ணிடலாம். கலப்படம் என்றால் என்ன, கொஸ்டின் நம்பர் 21. 22 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம் கேட்டிருக்காங்க. 2.5 A ஆம்பியர் அளவு மின்னோட்டம் மின்விளக்கு ஒன்றின் வழியே 2 மணி நேரம் பாய்ந்தால் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பை கணக்கிடுக. அது ஒன்று. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23 உங்களுக்கு 4 மார்க் எழுதணும். 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு 100% நாளை ஆஃப்டர்நூன் எழுதுகிற எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதனால் இது எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்களான்னு ஒரு தடவை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 23 பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக. 4 மார்க் கொஸ்டின். அதுமாதிரி டெண்டால் விளைவு மற்றும் பிரவுனியன் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக. நவீன தனிம அட்டவணையில் ஏதேனும் 5 பண்புகளை குறிப்பிடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 28 இருக்கக்கூடிய மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 5, அது ஒன்று. நீராவி போக்கினுடைய வகைகளை விவரி. இந்தியாவில் உள்ள உணவு கட்டுப்பாட்டு நிறுவனங்களின் பங்கினை விளக்குக. அது ஒன்று. தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. அடுத்தது 7 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 7 மார்க் கொஸ்டினில் சிங்கிள் 7 மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 2 மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. மிச்சம் எல்லாமே 2, அதாவது ஒன்று வந்து 4 மார்க்கும் 1 2 மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திரவமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் கொஸ்டின் நம்பர் 33 A பார்ட்டில் திரவமானி மற்றும் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படத்துடன் விவரி 7 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி சோனார் வேலை செய்யும் விதத்தை விளக்குக 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் ஒரு 2 மார்க்னு கொடுத்து 7 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. போரின் அணுமாதிரியின் கூற்றுகளை பற்றி விளக்குக. ஆக்சிஜன் மற்றும் சல்ஃபர் அணுக்களின் அமைப்பை விவரி. இது வந்து 5 மார்க், இது வந்து 2 மார்க், சேர்த்து 7 மார்க். அதுமாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அயனி சேர்மங்களுக்கும் சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இது வந்து சிங்கிள் 7 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 35 தொகுதி கணுக்காலிகளை பற்றி எழுதுக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின். நீர் சுழற்சியில் உள்ள செயல்பாடுகளை விவரி. இது வந்து 2 மார்க் கொஸ்டின், சேர்த்து உங்களுக்கு 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் IUG என்றால் என்ன, அதன் தொலைநோக்கு பார்வைகள் யாவை அப்படிங்கிறது உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்குது. இந்த PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆக்சுவலாக PDF தேவையில்லை, இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா போதும். அடுத்து 4 மார்க் கொஸ்டினுக்கு இந்த ஒரு பேஜ் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா 4 மார்க் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கவர் ஆகிடும். புரியுங்களா? இந்த பேஜ் பல்வேறு வகையான இயக்கங்கள், நிறை மற்றும் எடை, டிண்டால் விளைவு, நவீன தனிம அட்டவணை, சிவோர் ஹச்டெனின் மாற்றியங்களை எழுதுக. ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழிகள் ஆபத்தானவை ஏன்? அது ஒன்று. அடுத்து 2 மார்க் கொஸ்டின். இந்த பேஜ் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் வந்துடும். இந்த PDF முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா ஆஃப்டர்நூன் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு சோசியலுக்கான நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணியிருப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் 25ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 10th சிலபஸ் யூனிட் வைஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.